சிவன், பார்வதி, பிள்ளையார் எல்லாரும் வந்திருந்தாங்களாம் சாப்பிடுறதுக்கு. அப்போ நம்ம எல்லார் வீட்லயுமே என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிட குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் பெரியவங்கலாம் சாப்பிடுவாங்க இல்லையா? அதே மாதிரி அனுசூயா சொன்னாளாம், "முதல்ல பிள்ளையாருக்கு வந்து சாப்பிட குடுக்குறேன். குழந்தைக்கு பசிக்கும்." பிள்ளையார் வந்து அப்ப குட்டி குழந்தை. "முதல்ல இந்த பாப்பா பிள்ளையார் சாப்பிடட்டும். அதுக்கப்புறமா சிவனுக்கும், பார்வதிக்கும் நான் சாப்பாடு குடுக்குறேன்." அப்படின்னு அனுசூயா சொன்னாளாம். சிவனும், பார்வதியும், "சரி நாங்க வெயிட் பண்றோம். முதல்ல குழந்தை சாப்பிடட்டும்." அப்படின்னு சொன்னாங்களாம். அனுசூயா பிள்ளையாருக்கு பிடிச்ச மாதிரி நெறைய விஷயங்கள் சமைச்சிருந்தாளாம். எல்லாத்தையும் கொண்டு வந்து பிள்ளையாருக்கு ஒண்ணொண்ணா, ஒண்ணொண்ணா சாப்பிட குடுத்தாளாம். குடுக்க குடுக்க பிள்ளையார் வந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டுண்டே இருந்தாராம். பிள்ளையாருக்கு தான் கொஞ்சம் பசி ஜாஸ்தி இல்ல. அவர் கொஞ்சம் நெறையா சாப்பிடுவார்ல. அதனால சாப்பாடு போட 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 பிள்ளையார் சாப்பிட்டுண்டே இருந்தாராம். அவருக்கு வந்து வயிறு ரொம்பவே இல்ல. அவருக்கு வந்து பசி அடங்கவே இல்ல. எவ்ளோ சாப்பாடு போட்டாலும் எடுத்து எடுத்து சாப்பிட்டுண்டே